ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 20 மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம வந்து ஆல்மண்ட் லீஃபை வந்து வேக வச்சு 20 மினிட்ஸ் ஆகிட்டு நம்ம இறக்கி கொண்டு வந்துட்டோம் வெளியே. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேக விட்றீங்கன்னா லாஸ்ட்டு 5 மினிட்ஸ், அதாவது லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி, அதாவது 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து 2 டீஸ்பூன் வந்து உப்பும், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 ஹார்ஸ் அந்த நல்லா அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே அதை அப்படியே வந்து விட்டுருங்க. நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே அந்த ஹீட்டுலேயே அப்படியே அந்த ஆல்மண்ட் லீஃபை விட்டுருங்க. விட்டுட்டா இப்படி தான் கலர் இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா, நல்ல தண்ணி ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது வந்து மீன் போட்டு வச்சிருந்த தண்ணி, இப்போ தான் மீன் போட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு மீன் போட்டு வச்சிருந்தேன். பின்னால் வீடியோவில் பார்த்துப்பீங்க. அந்த மீன் தண்ணி தான், அது பிரச்சனை இல்லை, இது நல்ல தண்ணி தான். மீன் ஒரு மணி நேரம் தான் கிடச்சி, அதனால் பிரச்சனை இல்லை, இதிலே கழுவிக்கலாம். இப்போது கழுவிட்டு இது மாதிரி வெறும் கப்பு வந்து எடுத்து அதில் ஆல்மண்ட் லீஃப் போட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து உள்ளே கை விட்டு எடுப்போம். சூடாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் கூட ஆற வச்சுக்கலாம். எனக்கு சூடாக தான் இருக்குது. நான் இருந்தால் அப்படியே எடுத்து கழுவிடுவோம். நல்லா பச்சை தண்ணியில் நல்லா அலசி கழுவிடணும். இல்லை அப்படியே பச்சை தண்ணியில் கூட நீங்கள் விட்டுறலாம். இப்படி பிடிச்சி நல்லா அலசி விட்டுட்டிங்கன்னா உள்ளே உப்பு மஞ்சத்தூள் எதாவது இருந்தால் கூட அது தண்ணியில் அப்படியே கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா மிச்சம் மீதி இருக்க ஆல்மண்ட் லீஃபையும் நம்ம எடுத்து அப்படி பண்ணிடுவோம். இப்போ வந்து ஃபுல்லாகவே ஆல்மண்ட் லீஃப் எல்லாமே எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றே தான் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அடியில் வச்சு அலசிட்டு, இப்போ வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஆல்மண்ட் லீஃப் விட்டுறேன். எல்லாம் தண்ணிக்கு அடியில் போகுது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் நல்லா வேக வச்சா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் என்ன செஞ்சிடலான்னா, இப்போ எடுக்கணும். வெளியே எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கணும். போன வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த சைஸில் வந்து வெட்டணும்னு கேட்டிருந்தீங்க. இந்த சைஸில் வந்து நீங்கள் இதை வந்து இந்த சைஸ் இருக்குல்ல, இதில் 2 துண்டாக போட்டு வெட்டினா போதும். ரொம்ப சின்ன சைஸாகவும் வெட்டிடக்கூடாது, ரொம்ப பெரிய சைஸாகவும் வெட்டிடக்கூடாது. மீடியம் சைஸில் வச்சு வெட்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியும், தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நம்ம ஆல்மண்ட் லீஃப் போட்டு வந்தேன்னு இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே கலர் சேஞ்ச் ஆகும். இதோட நாளைக்கு வந்து கலரை பாருங்கள், ரொம்ப மோசமாக கலர் சேஞ்ச் ஆகும். எனக்கு இப்போ ரொம்பவே அர்ஜென்ட்டாக வந்து ஆல்மண்ட் லீஃப் நிறைய தேவைப்படுது. என்னால் உடனடியாக செய்யவும் முடியாது. நீங்கள் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷஸை ப்ரீடிங் விட்டோன்னே இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. இது கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் வச்சு வேப்பிலையும் சேர்ந்து எப்படி உள்ளே வந்துருக்கு. நம்ம ஓப்பனில் வச்சுருக்கறனால அந்த மரத்துலேருந்து வேப்பிலை இதுலேருந்து விழுந்துருக்கும் போல். இப்போ உள்ள ஃபிஷ்ஷஸ் கணக்கு நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டோன்னா போதும், விரித்து விட்டுறோன்னா போதும். அப்படியே விரித்து விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். இது சிம்பிளாக முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டு 1 டே கழித்து நீங்கள் குட்டி விடாத பேர், ரொம்ப நாள் ப்ரீடிங் போட்டிங்க குட்டி விடலைன்னா இதில் எடுத்து விட்டு 1 or 2 டேஸில் கன்ஃபார்ம் உங்களுக்கு குட்டி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் 3 to 4 டேஸ் தான் ஆகும், உடனே குட்டி விட்டுரும் உங்களுக்கு. எனக்குலாம் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 டே தான் நான் போடுவேன். அதாவது 1 டே இது மாதிரி நான் இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணிங்க இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இது மாதிரி இன்றைக்கி இப்போ போட்டிருக்கேன்னா இப்போ சாயங்காலம் போட்டிருக்கேன், நாளைக்கு சாயங்காலம் எடுப்பேன். எடுத்து தண்ணி கீழே ஊற்றிட்டு புது தண்ணி ஆட் பண்ணுவேன். புது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன், நான் வந்து அதுக்கு அடுத்த நாள் ஆட் பண்ணுவேன். நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி நான் பண்ணுறேன்னு பாருங்கள். அதுமாதிரி பண்ணிவிட்டு 1 பேர் ப்ரீடிங் பேர் உள்ளே போட்டுருவேன். எனக்கு ஒன்லி 2 to 4 டேஸ் தான். ஆல்ரெடி ப்ரீடிங் போட்டிருப்பேன் தனியாக ஒரு டப்பாவில். குட்டி விட்றதுக்கு தூக்கி விட்ருவேன். 1 or 2 டேஸ் இல்லை 4 டேஸில் குட்டி விட்ருவேன் எனக்கு உடனே. மேக்ஸிமம் அப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எப்படி ஊற வச்சுருக்கோமோ இதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் வந்து தெரியும். இப்போ நாளைக்கு சாயங்காலம் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பார்ட் 3 எபிசோட் 3ல் வந்து பார்ப்போம் ஆல்மண்ட் லீஃபு நான் வந்து என்ன செய்கிறேன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.